அந்த விஷயம் உனக்கு இப்பதான் புரிஞ்சுதாமா? ஒரு விதத்துல நம்ம அவளை பாராட்டியே ஆகணும் சரியு. அவ எவ்வளவு திறமைசாலியா இருந்திருந்தா அரவிந்த் ஆண்டியா அவளை சேர்மன் ஆக்கியிருப்பாங்க. மித்ராவும் அவளை விரும்பிட்டு இருக்கா. அவளாலதான் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எதிரியா இருந்தாலும் அவளுக்கு சல்யூட் அடிக்கணும் போல இருக்கு. எதிரி உயர்ந்தவளா இருந்தாலும் சரி, அவளை பாராட்டினா நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். அவளை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிக்கணுமே தவிர அதுக்கு கை தட்டக்கூடாது. எதிரியோட பலத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்ட தானே சரியும் நம்ம அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை அடிக்க நினைச்சா எப்பவும் ஜெயிக்கவே முடியாது. நம்ம அந்த லக்ஷ்மிய சரியா எடை போடாததுனாலதான் என்னோட கல்யாண விஷயத்திலயும், ஜுன்னுவோட டிஎன்ஏ டெஸ்ட் விஷயத்திலயும், சேர்மன் சேர் விஷயத்திலயும், இப்போ இந்த டெண்டர் விஷயத்திலயும் ஃபெயில் ஆயிட்டோம். அம்மா எப்படி இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? அந்த கேள்வியை கேட்காதன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல லக்கி. இவளோட அம்மா அப்பா யாருன்னு லக்கி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்பா. ஆமாப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். என்னை யார்கிட்ட இருந்து உங்க கையில வாங்கிக்கிட்டீங்க? நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்லம்மா. மறுபடியும் உங்க அம்மா எதுக்கு? சும்மாதான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ் யாருன்னு சொல்லுங்கப்பா. பாஸ்கர் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பொண்ணுதான் நீ. அம்மா என்ன எதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்கப்பா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? கெட்டவங்களா? ஆஹா, இல்லம்மா, அவங்க தேவதை. அதனாலதான் எனக்கு உன்னை வரமா கொடுத்துருக்காங்க. நீ என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கஷ்டங்கள் வேதனை எல்லாமே மறந்துருச்சு. மறுபடியும் மனுஷன் ஆயிட்டேன். உன்னோட சேர்ந்து அடிக்கடி எனக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா தேவதை வரங்கள் தருவாங்களே தவிர கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இன்னைக்கு எங்களோட லவ் ஆனிவர்சரி. உங்க பையன் எனக்கு gift கொடுக்க போறாரு. என்ன ஜானு, சின்னத்தா அவ்வளோ சீரியஸா இருக்காங்க? ஈவினிங் அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தேன். அவங்க கிட்ட எதுக்கு ஜானு? அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் எங்க மாமியார் மருமகளுக்கு நடுவுல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. சரி, விவேக் வந்துட்டானா? இல்ல, அவருக்காக தான் வெயிட்டிங். மாமியா இங்க வெயிட் பண்றாங்க. இப்ப இந்த பூவை எப்படி உள்ள கொண்டு போறது? விவேக் வாடா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏம்மா இன்னும் நீங்க தூங்கலையா? இல்ல. ஆமா, நீ ஏன் லேட்டா வந்திருக்க? அது ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்துச்சு. ஏய், கையில என்னடா மறைச்சு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை மாம். கையில என்ன இருக்குன்னு காமி. பின்னாடி என்னடா மறைச்சிருக்க? எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல மாம். நீ காமிடா. கை முன்னாடி காட்டுறா. மாம், இது எக்ஸசைஸ் மாம். இப்படி பண்ணா கை வலி போயிடும், நல்லா ரிலீஃபா இருக்கும்னு என்னோட பிசியோதெரபிஸ்ட் சொன்னாரு. விவேக் என்ன இருக்குன்னு காட்டு. எதுவும் இல்ல. ஏய் விவேக், இவன் என்ன மல்லிகைப்பூ ஏன் மேல தூக்கி போட்டுட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா இதை ஜானு கிட்ட கொடுத்துடுவா.
இந்த மித்ரா என்ன லக்ஷ்மி கிட்ட மல்லிப்பூ கொடுக்கறான்? என்ன எதுக்கு பூ கொடுத்துருக்கீங்க? இதுக்காக தானா பசங்கள மேல படுக்க வச்சுட்டு கீழே வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. விவேக் என் மேலே தூக்கி போட்டான். அதை என்ன பண்றதுன்னு தெரியாம உன் மேலே தூக்கி போட்டேன். அப்படின்னா பாசத்தால தூக்கி போடலையா? சிச்சி, பாசமுள்ள மண்ணாங்கட்டியும் இல்லை. ஐயோ, மனிஷா வேற பார்த்துட்டாலே. பார்த்தா என்ன, உங்க மனைவிக்கு நீங்க மல்லிப்பூ கொடுக்குறீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? மனிஷா, மனிஷா, ஜானு, என்ன இப்போ ஏன் இவ்வளவு கோவப்படுற? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? லவ் ஆனிவர்சரின்னு சொன்ன, கிஃப்ட்னு சொன்ன, ஏதோ நெக்லஸ் வாங்கிட்டு வருவேன்னு பார்த்தா மல்லிகைப்பூ கொண்டு வந்த. சரி, அதையாவது என்கிட்ட கொடுப்பியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. உன் அம்மாக்கு பயந்துட்டு தூக்கி போட்டுட்ட. நானும் தூக்கி போடல, அதை என் அண்ணனுக்கு கொடுத்தேன். சாரி ஜானு, எனக்கு உன் மேல காதல் இல்லாம இல்ல, மாம் மேல மரியாதையோட. உன் பொண்டாட்டிக்கு நீ மல்லிப்பூ கொண்டு வந்தா அவங்க கௌரவம் என்ன குறைஞ்சிரும்? அது இல்ல ஜானு, மாம்க்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் உன் அப்பா எப்பவுமே உன் அம்மாக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்ததே இல்லையா? இப்போ இப்போ உனக்கு மல்லிப்பூ வேணும் அவ்வளவுதானே? இப்போவே போய் கொண்டு வரேன். ஒண்ணும் தேவையில்ல. இதுக்கப்புறம் எப்போ நீ தைரியமா உன் அம்மா முன்னாடி என் தலையில மல்லிகைப்பூ வைக்கிறியோ அன்னைக்கே பூ வாங்கிட்டு வா. அது வரைக்கும் எனக்கு எதுவும் வாங்கிட்டு வராத. ஜானு, 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 எந்திரி லக்கி. அம்மா, அம்மா. என்னடா ஆச்சு? லக்கிக்கு லக்கி, ஏய் லக்கி, லக்கி என்ன ஆச்சு? லக்கி, லக்கி கண்ணை தர. லக்கி, லக்கி. ஐயோ, உடம்பு என்ன இவ்ளோ சூடா இருக்கு? லக்கி, சடனா ஃபீவர் இப்படி வந்துச்சு. நைட் நல்லா தானே இருந்தா. லக்கி, லக்கி இங்க பாருமா. ஜானு, நீ போய் தண்ணியும் கிளாத்தும் எடுத்துட்டு வா. சரிங்கக்கா.